கர்த்தாவே, இந்த வேளையிலுமாய் உடைய வேதத்தின் மகத்துவங்கள் எங்கள் மத்தியில் வேதபாட வசனம் மூலமாக வெளிப்பட செபிக்கிறோம். ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எங்களுக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். How to train the human spirit, மனித ஆவியை பயிற்றுவிப்பது எப்படி? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த பயிற்றுவிக்கிறதுல சரியாக இல்லாதனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியலை, நிறையா காரியங்களை. இந்த பயிற்றுவிக்கிறதுல நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தோம். ரூல் நம்பர் 1, மெடிடேட்டிங் த வேர்ட். வாசனத்தை நல்லா ஆவிக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆவி நல்ல வசனத்தை, ஆமென், வேத பிரமாணத்தின் இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தை உன்னுடைய இருதயத்தை விட்டு உன் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும். ஆமென். நீதிமொழிகள் 4 சொல்லுது, எல்லா காவலோடு அதை காத்துக்கும். எஸ். அடுத்தது நம்ம பார்த்தோம் ப்ராக்டிஸிங் த வேர்ட். மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம், கிவிங் த வேர்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ். மகனே, வார்த்தைகளை கவனி, அவைகளுக்கு செவியை சாய். ஃபர்ஸ்ட் பிளேஸ். வார்த்தை கவனிக்கிறதுல முதல் இடம் கொடுக்கணும். கர்த்தர் என்ன பேசுகிறார், கர்த்தர் நமக்கு என்ன பேசுகிறார், எனக்கு என்ன பேசுகிறார், என் ஆவிக்கு என்ன பேசுகிறார். நாலாவதாக ஒரு காரியத்தை கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், இன்ஸ்டன்ட்லி ஒபேயிங் த வாய்ஸ் ஆஃப் அவர் ஸ்பிரிட். உடனடியாக கேட்குறோம், மெடிடேட் பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். அந்த வெல் ட்ரெயினில் உடனடியாக ஆவியின் சத்தத்துக்கு கீழ்ப்படி. அவ்வளோதான், ஆவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படி. இன்றைக்கும் அதனுடைய 2வது பகுதியாக நாம் பார்க்கிறது, ஆவிக்கு எஸ் learn to obey the spirit. Learn to obey the spirit. Amen. Learn to obey the spirit. அதுதான் ஆவியின் சத்தத்துக்கு நம்ம உடனடியாக கீழ்ப்படுகிறது. யோபு புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. யோபு 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எனக்காக ஒருவர் வாசிங்க. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். இதான் இன்றைக்கு தலைப்பு. அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். and seeth all his goings. நம்முடைய ஆவி படி நம்ம எப்படி நடக்கிறோம், நம்முடைய நடைகள். நான் அதான் ஆராதனை வேளையில் சொன்னேன், எவர்கள் தேவ ஆவினாலே நடத்தப்படுகிறார். those who led. யாரால் நடத்தப்படுறது? தேவ ஆவியானவர் யாரை நடத்துவார்? நமது ஆவியை நடத்துவார். ஒபேயிங் ஸ்பிரிட், கீழ்ப்படிதல் உள்ளவர்களை நடத்துவார். கீழ்ப்படிந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களை நடத்துவார். இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணி என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்துகிறார். எங்கே நடத்துகிறார்? வனாந்தரத்தில் நடத்துகிறார். எங்கே நடத்துகிறார்? வியாதி உள்ளவரிடத்தில் நடத்துகிறார். எங்கே நடத்துகிறார்? சினகாக், தேவாலயத்துக்குள்ளே நடத்துகிறார். எங்கே நடத்துகிறார்? பல இடங்களுக்கு நடத்துகிறார். அவர் எங்கெங்கே நடத்துகிறாரோ அங்கெங்கெல்லாம் நான் போகிறேன். நான் போகிறது எங்கெங்கெல்லாம் போகிறேனோ அவர் என்ன கூட வருகிறார். அவ்வளோதான். இதே ப்ராசஸ் தான் நமக்கு, இதே காரியம்தான் நமக்கு. அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். நம்முடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். Amen. Hallelujah. And he sees all his steps and he seeth all his going. பார்த்தீங்களா? ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு அடியையும், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறோம்ல, அந்த ஒவ்வொரு அடியையும் அவர் என்ன செய்கிறாராம்? பார்க்கிறவராக இருக்கிறார். God sees every step we take and there is no place where we can hide from him. Amen. உண்மைதானா? அவருக்கு மறைந்து, அவருடைய ஆவிக்கு மறைந்து நம்முடைய ஆவி ஒரு நாளும் எங்கேயும் மறைந்து கொள்ள முடியாது. உண்மை. ஒரு காலத்தில் நீங்கள் அறியாமல் இருந்த நாட்களில் கூட சரி, நம்ம எங்கே போய் என்ன பாவம் செஞ்சோம்,
நம்ம எங்கே போய் மறைஞ்சிக்கிட்டோம், பாவம் செஞ்சு எங்கே மறைஞ்சிக்கிட்டோம், பாவம் செஞ்சு எதை மறைச்சோம், எல்லாம் அப்போவே அவருக்கு தெரியும். அப்போ ஏன் பாஸ்டர் நம்மளை தண்டிக்கலை? ஆமென், அல்லேலூயா. அப்பப்போ நம்மளை தண்டிச்சார்னா அவர் நம்மளை போல ஒரு மனுஷனாகத்தான் இருக்க முடியும். ஒரு மனுஷனுடைய அளவுகள், அக்கிரம அளவுகள் மிஞ்சி போகும்போது தான் தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை எடுப்பார். ஒரு மனுஷனுக்குன்னு ஒரு அளவு வச்சிருக்கிறார், ஒரு மெஷர் பாவத்துக்குன்னு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்கிறார் பாருங்க, என் ஆவி மனுஷ ஆவியோடு போராடாது. எஸ், மனுஷனுடைய அக்கிரமம் பொல்லாதென்றும் அவனுடைய அக்கிரமத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாதது, பூமியிலே அவனுடைய அக்கிரமங்கள் எல்லாம் பெருகி போச்சுன்னு கண்டு தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவி போராடாது. அது வரைக்கும் கர்த்தர் ஸ்மூத்தாக போய்கிட்டே இருப்பார். அவங்கள நடத்த வேண்டிய வழியில் நடத்துவார். ஆதாம் தவறு செய்யும்போது கூட அவனை கண்டித்து அவனை தோட்டத்தை விட்டு அனுப்பினார். அந்த கோபங்கள் அந்த இதெல்லாம் ஒரு மட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அதிகமான அந்த சந்ததிகள் அதிகமான பாவத்தில் போகும்போது தான் அவர்களுக்கு, ஆனாலும் அவருடைய ஆவிக்கு அதை மறைக்காமல் கர்த்தர் செய்யவே மாட்டார். அதிலும் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வந்த பிற்பாடு நம்முடைய காரியத்தில் இவைகளை ரொம்ப 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 கர்த்தர் சீர்தூக்கி பார்ப்பார். நீங்கள் அதை 139ஆம் சங்கீதத்தினுடைய 7 12 வரை வேகமாக வாசிங்க பார்ப்போம். 139ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து 12 வரை. ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? Where can I go from your spirit? Or where can I flee from your presence? இது பாருங்க, இது உங்கள் ஆவிக்கு ட்ரெயின் பண்ணக்கூடிய வார்த்தை. உங்கள் ஆவிக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்குன்னா இந்த வார்த்தை உண்மை. ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், இதை மாத்திரம் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். கர்த்தருடைய ஆவிக்கு மறைவாக பூமியெங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள். பார்த்தீங்களா, பூமியெங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள். நம்ம எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். செருபாபேலின் கையிலே என்ன இருக்கிறது? தூக்குநூல் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உமது சமூகத்தை விட்டு. அவருடைய சமூகம் என்று சொல்லும்போது இன்றைக்கு கர்த்தருடைய சபை, the presence, God's presence. ஆமென். இப்போ இந்த ஆராதனையில் பாருங்கள், கொஞ்சம் பேராக இருந்தாலும் இந்த டேரி மீட்டிங்குக்கெல்லாம் வர ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவ்வளோவா வர்றதில்லை. காரணம், சண்டே சர்வீஸ்க்கு போய்க்கலாம். எஸ், பிஃபோர் தட் த ப்ரெசன்ஸ், த காட்ஸ் ப்ரெசன்ஸ் நம்ம வர வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தந்திருக்கிறார். நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும் போது 2-3 பேர்கள் இருந்து சேர்ந்து மகிமைப்படுத்தும் போது அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், ஆமென், அவருடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அங்கே ப்ரெசன்ஸ் ஆகிறார். ஸோ அதை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது, நம்மளும் மறைய முடியாது. அடுத்த வசனம், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கும் திட்டம் மிக அருமையானது. எனவே தான் அவர் நம்மோடு நடக்க விரும்புகிறார், ஆலோசனை தர விரும்புகிறார். ஆமென். Why should we want to run away and hide like Adam and Eve? Adam and Eve போல நம்ம ஓடி ஒளியணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு தவறு செய்துட்டோம், ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டோம், துணிகரமான காரியங்களுக்குள்ளே சபை போகாது. ஆமென். ஆனால் நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு காரியங்களை செஞ்சிட்டோம், மறைந்து கொள்ளாதே, மறைக்காதே. சிந்தனைகளில் பாவம் செய்தாலும் பாவம்தான், செயல்களில் செய்தாலும் பாவம்தான். சிந்தனைகள்லேருந்து ஒன்றால் அதிலிருந்து வெளியே வர முடியலை. ஒரு குறிப்பிட்ட காரியம், ஒரு கில்ட்டி, ஒரு குற்ற உணர்வில் பாவம் செஞ்சுட்ட, அந்த பாவமே இன்றைக்கி உன்னைய போட்டு அமுக்கிட்டே இருக்குது. ஒரு மீறுதல் பண்ணிட்ட, கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணிட்ட, தேவ வார்த்தையை அசட்டை பண்ணிட்ட, தேவ ஊழியன் சொன்ன ஆலோசனையை தள்ளிட்ட. ஏதோ ஒன்று உன்னால் என்ன செய்ய முடியாது, அவ்வளோ சீக்கிரம் அதிலிருந்து வெளியே வர முடியாது. ஆமென். எஸ்,
அப்போ தான் நீ இந்த வசனத்தில் இப்போ நீங்கள் படிச்சீங்களா, உங்களுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ப்ரெசன்ஸை நான் விரும்பலை. ஐ ஹேட் தட் ப்ரெசன்ஸ். எஸ், ஐ ஹேட் தட் வேர்ட். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் உண்மை. சபைக்கு போக விரும்பலை. நான் பாட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு தனியாக இருந்துக்கிறேன். நான் பாட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு சில கூட்டங்களுக்கு விட்டுட்டு தனியாக போய் நின்றுக்கிறேன். உன்னால் முடியவே முடியாது. நீ உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டு ஆவியை பெற்ற பிள்ளையாக இருந்தால், ஆமென், மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுகிறதை எளிதிலே கண்டுகொள்வாய். உடனே அதுக்கு சாரி கேட்டு உடனே அதுக்கு ஒப்புரவாகி தேவனோடு கூட நீ ஒப்புரவாவாய். ஆமென். ஆதாம் ஏவாள் அப்படி செய்யலை. அவங்க போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க போய் ஒரு இடத்த தேடிக்கிறாங்க. ஆமென். நம்மளால் இன்றைக்கி என்ன செய்ய முடியாது? அப்படி ஒளிந்து கொள்ள முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். இதை முயற்சி செய்து பார்த்து தே ஃபெயில்டு. ஆதியாகமம் 3:8 பாருங்கள், பகலின் குளிர்ச்சியான வேளையில். வாட் இஸ் தட்? ஆதியாகமம் 3 பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். பார்த்தீங்களா? And they heard the sound of the Lord God walking in the garden in the cool afternoon breeze. ஆனால் இதனுடைய ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் தான். ஆஃப்டர்நூன் ப்ரீஸ், பகலின் குளிர்ச்சி அப்படின்னு தான் போட்டிருக்கு. பகலின் குளிர்ச்சினா பகல்னா ஆஃப்டர்நூன். ஆமென். அது வந்து அந்த இந்த கணக்குப்படி பார்க்கும்போது ஏர்லி மார்னிங். ஆமென், ஏர்லி மார்னிங். பிரைஸ் காட். அப்போது cool of the day, so the man and his wife and kept themselves hidden from the presence of the Lord God among the trees of the God. பார்த்தீங்களா? அந்த presence, the God's presence, அது அவங்களால அதை என்ன செய்ய முடியலை? ஏற்றுக்க முடியலை. அவங்களால அதை என்ன பண்ண முடியலை? எஸ், கர்த்தர் நம்முடைய ஆவியின் நடைகளை பார்க்கிறவர், ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் பார்க்குறவர். அதுதான் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டெப்ஸ், நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் வீட்டிலேருந்து தேவ சமூகத்துக்கு வரும்போதே உங்கள் அடிகளை சீர்தூக்கி பார்க்கிறார். நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் பாருங்கள், ஒவ்வொரு அடியிலையும் பாருங்கள், ஒரு பலன் இருக்கும். ஆமென், ஆமென். தேவ சமூகத்துக்கு போகிறேன், நல்லா ஆராதிக்க போகிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறேன், இன்றைக்கி எனக்கு கொடுக்குற வார்த்தைகளில் நான் பலனடைய போகிறேன், இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். இன்றைக்கி சோத்திரம். இன்றைக்கி நிறைய பேர், இன்றைக்கி கூட இன்னொரு சகோதரி என்னோட கூட பேசி கொண்டிருக்கும்போது சொன்னாங்க, இப்படி இருக்குது பாஸ்டர், இப்படி இருக்குது பிரச்சனை, இப்படி இருக்குது, இப்படி தேவை இருக்குது, இப்படி காரியம் இருக்குது. ஆமென். அது என்ன தான் செய்ய போகிறோன்னு சொல்லல, கர்த்தர் சடன்னு சொன்னார், என்னாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ. ஆமென். இத்தனை லட்சம் பேருக்கு வனாந்தரத்தில் எப்படி மன்னாவை கொடுப்பீர்? இத்தனை லட்சம் பேருக்கு எப்படி காடைகளை கொடுப்பீர்? கர்த்தருடைய கரம் குறுகிட்டோம் மோசே. ஆமென். கர்த்தருடைய கரம் குறுகிட்டோம். நம்முடைய பலவீனம். எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, காடைகளை கொடுப்பேன்றார. எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? கர்த்தர் ஒரு கீழ்காற்றை வரவிட்டார். ஒரு கீழ்காற்று எங்கே டெசர்ட்டில் எங்கே மணலுக்கு அடியில் பம்மி இருந்ததோ எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து குவிச்சிட்டார். கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லுங்களேன், பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்கிறவது. நீர் என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். பிரமிக்கத்தக்க அதிசயம். இந்த பிரமிக்கத்தக்க அதிசயம் நம்முடைய பிறப்போடு கூட நின்றாது. உங்களுடைய நடத்தை ஆக்டிவேட், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய ப்ரேயர், உங்களுடைய வர்ஷிப், உங்களுடைய டெடிகேட், உங்களுடைய என்ன சொல்கிறது, கான்சக்ரேஷன், பிரதிஷ்டை, இவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் கர்த்தர் அதை பார்ப்பார். ஒவ்வொரு அடியிலையும் கர்த்தர் அதை பார்ப்பார். ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் கர்த்தர் அதை பார்ப்பார். ஒவ்வொரு படிகள்லையும் நீங்கள் ஏறுறதை கர்த்தர் பார்ப்பார். அதை பார்த்து தான் கர்த்தர் பலம் கொடுப்பார். சடன், ஆமென். சடனில் கர்த்தர் ஒரு கீழ்காற்று அனுப்புவார். சடனில் கர்த்தர் ஒரு மிராக்குலஸ் விண்ட், கர்த்தர் ஸ்தோத்திரம், அதிசயமானவைகளை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஸோ எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? ஒளிந்து கொள்ளக்கூடாது. யோனா இதைத்தான் செய்தான். யோனா புஸ்தகம் 1:3 பாருங்கள், யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, ஆமென்,
எஸ், யோனா 1ஆம் அதிகாரம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படிக்கு எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். எஸ், அப்ப யோனா தேவனுடைய சமூகத்தில் இருந்து, the presence of court, the presence of Lord, hallelujah. இன்னும் போட முடியலையா ஜோனா? எஸ், அப்ப மீண்டும் ஒரு வருஷம் படிங்க. என்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். Okay, but Jonah ran away to Tarshish to escape from the presence of Lord and his duty as his prophet. Hallelujah. பார்த்தீங்களா, ஒரு ப்ராஃபட்டுங்கிற விதத்தில் ஒரு ப்ராஃபட்டோடைய ஆவி எப்படி இருக்கணும், ஒரு ப்ராஃபட்டோடைய ஆவிகிட்ட பேசுனா அந்த ஆவி அதை எப்படி ஜனங்களிடத்தில் போய் சொல்லும், ஒரு ப்ராஃபட்டுக்கு என்ன பாரம் இருக்கும், ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன பாரம் இருக்கணும், கர்த்தர் எல்லாம் அறிஞ்சு வச்சு தான் பேசுவார். ஒரு விசுவாசிக்கு என்ன பாரம் இருக்கும், ஒரு விசுவாசியுடைய உள்ளத்தில் என்ன பாரம் இருக்கிறது, ஒரு விசுவாசியுடைய பிரதிஷ்டை எப்படி இருக்கிறது, ஒரு தேவ பிள்ளைகளுடைய ஒரு ஊழியம், அவங்களுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது, எப்படி செய்கிறாங்க, அதை பார்த்து தான் கர்த்தருடைய வார்த்தை வரும். சும்மா வந்துடாது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. சும்மா வந்துடாது. ஆமென். பட் ஜோனா ran away to Tarshish to escape from the presence of Lord. ஆமென். பார்த்தீங்களா, the presence of Lordல இருந்து அவன் பிரிகிறான். the presence of Lordல இருந்து பிரிகிறான். ஆனால் அதே தாவீது பாவம் செய்தாலும் அவனுக்கு அந்த வார்த்தைகள், அவன் ஆவியோடு கூட நாத்தான் ப்ராஃபட், அவனுடைய தீர்க்கதரிசி, அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே தாவீதுனுடைய ஆவி கலங்குகிறது. do not cast away from your presence, Lord. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதே. ஆண்டுடைய பிரசன்ஸை தாவீது அதிகமாக விரும்பினான். ஆண்டோடைய சமூகத்தை தாவீது அதிகமாக, அதனால தான் தாவீதை கர்த்தர் கூர்ந்து கவனித்தார். அதுக்கு பிறகு தான் சொல்கிறான், அது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும். இப்போ இந்த பிரசன்ஸ் எனக்குள்ளே வந்துட்டா அடுத்தது அவர் வந்துடுவார். பகலின் குளிர்ச்சியான வேலை எனக்குள்ளே வந்துட்டா, அந்த குளிர்ச்சியான வேலை என்னை நிரப்பிட்டா, இந்த குளிர்ச்சியான வேலைங்கிறது ஒரு விதத்தில் அபிஷேகத்தையும் குறிக்கும். உங்கள் அபிஷேகம் ரெனியூ பண்ணப்பட்டாச்சுன்னா, புதுப்பிக்கப்பட்டாச்சுன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பும். வார்த்தையில் நிரப்புவார், வல்லமையில் நிரப்புவார், தீர்க்க தரிசன வரத்தில் நிரப்புவார். அமேன். ஆவிகளை அமேன் ஸ்தோத்திரம் சுகமளிக்கிற வல்லமையில் நிரப்புவார். நீங்கள் பேசுகிற வார்த்தையில் சுகம் உண்டு. நீங்கள் பேசுகிற வார்த்தையில் அமேன் வல்லமை புறப்படும். பிரைஸ் காட். நீங்கள் பேசுகிற வார்த்தையில் தீர்க்க தரிசன வரங்கள் வெளிப்படும். அமேன். அப்போ நாம் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய அன்பையும் பெற்று ஊழியம் செய்ய விரும்பினால் we need God's presence with us. இதைத்தான் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஏசியா சொல்லும்போது 43ஆம் அதிகாரம் 1 வேகமாக வாசிப்பீங்களா? இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய the presence யாக்கோபை எப்படி இஸ்ரவேலா மாற்றுகிறது. ஆமென். ஒரே நைட் யாப்போக் என்கிற ஆற்றத்துறையை யாக்கோப் கடக்கும்போது, ஆமென் ஹல்லேலூயா, தேவனோடு மனுஷனோடு போராடி அந்த ஒரே நைட்டில், அந்த ஓவர் நைட்டில் கர்த்தர் யாக்கோபை எப்படி மாற்றுகிறார்? இஸ்ரவேல், தேவனுடைய பிரபு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அடிகளை பார்க்கிறார், அவருடைய சாக்ரிஃபைஸை பார்க்கிறார், அவருடைய கண்ணீரை பார்க்கிறார், அவருடைய பிரதிஷ்டையை பார்க்கிறார். ஏசாவுக்கு அவன் செய்ய வேண்டிய இந்த ஆண்டு கடைசியில் இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் ஸ்தோத்திரம், உன்னை நீ வெறுமையாக்கி கொண்டு தேவ சமூகத்துக்குள்ளே போ. யாப்போக் என்னும் ஆற்றை தன் மனைவி பிள்ளைகளோடு கூட கடந்து அக்கறைப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. யாப்போக் என்று சொன்னால் he empty himself. சபை உங்களை வெறுமையாக்கி கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஒரு ஆண்டு
கடைசியில் இருந்து புதிய ஆண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பழைய காரியம் பொட்டி பிடிச்சி அந்த மூட்டை முடிச்சு கிடிச்சு சின்ன அந்த ஐட்டம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? அக்கறைப்படுத்திடணும். யார் யாருக்கு என்ன செய்யணுமோ சரி பண்ண வேண்டியதெல்லாம் சரி பண்ணிடணும். ஏசாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டான். பிரைஸ் காட். எஸ் தன்னை வெறுமையாக்கி கொண்டான். எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இன்றைக்கி நான் சொன்னல அந்த சகோதரி சொன்ன வார்த்தை, எனக்கு இப்போ மரணம் வந்தாலும் நான் சந்தோஷமாய் போவேன். ஹல்லேலூயா. எஸ், இதான் தன்னை வெறுமையாக்கி கொள்வது. இதான் தன்னை எனக்காக ஜெபிச்சுக்குங்க. நோ. இஃப் யூ ஃபீல் காட் பிரசன்ஸ், உங்களுக்குள்ள தேவ வல்லமை இருப்பதை நீங்கள் உணர்வீர்களானால், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர்வீர்களானால், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்? 1 சாமுவேல் 30 கூட பாருங்கள், 6ஆம் வசனத்தில் பாருங்கள். He encouraged himself. Who? David. தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள் தன்னை, எல்லாம் தெரியுது. கிரேட் லாஸ், பெரிய இழப்பு, சொல்ல முடியாதபடி இழப்பு, நினச்சி கூட பார்க்க முடியாத இழப்பு, நினச்சி கூட பார்க்க முடியாத கடன். ஐயோ இவ்வளோ கடன் இருக்குது, ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஐயோ எப்படி கடந்து போவேன், அடுத்த வருஷம் இப்படி கட்டணுமே, அடுத்த வருஷம் அதுக்கு அப்படி பதில் சொல்லணுமே, ஐயோ இந்த வருஷத்தை எப்படியோ ஓட்டிட்டேன், அடுத்த வருஷத்தை எப்படி ஓட்டுவேன்? ஹல்லேலூயா. நீ தேவனுடைய ஒரு பிள்ளையாக இருப்பாயானால், அபிஷேகம் பெற்ற ஒரு பிள்ளையாக இருப்பாயானால், கர்த்தருடைய பிரசன்ஸை எப்பொழுதும் உன் ஜெப ஜீவியத்தில், அந்தரங்க வாழ்க்கையில் உணரக்கூடிய ஒரு மகனாக இருப்பாயானால், ஆமென், ஹல்லேலூயா. உமது சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? உங்களுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உங்களை நம்பி தானேப்பா நான் வந்தேன், உங்களை நம்பி தானே இந்த ஊழியத்தில் வந்தேன், நீங்கள் தானே இந்த கரம் பிடித்து நடத்துனீங்க, உங்களை நம்பி தானே இந்த காரியத்தை நான் செய்கிறேன், உங்களை நம்பி தானே இந்த காரியத்தில் நான் அறிவிக்க செய்கிறேன், உங்களை நம்பி தானே ஜனங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களை நம்பி தானே இந்த காரியத்தை நான் பேசுகிறேன். எஸ், ஹல்லேலூயா. எஸ், பாருங்க, இப்பொழுதும் யாக்கோபே, ஏசாயா 43:1 வேகமாய். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன். பாத்தீங்களா? Do not fear, for I have redeemed you from captivity. Yes, from captivity என்னது? சில சிறையிருப்பு, captivity, சத்ருனுடைய பிடி, கேப்டிவிட்டி. நீ எத்தனை பேரை இந்த கேப்டிவிட்டிக்குள்ளே வச்சிருக்கு பிசாசு? கேப்டிவிட்டி, செபிக்க முடியாதபடி கேப்டிவிட்டி, கேப்சர். எஸ், ஈவில் கேப்சர், ஆமென், மைண்ட் கேப்சர். நிறைய பேருக்கு காலுக்கு கேப்சர், விலங்கு போட்டுறது, கையில் கேப்சர், இப்படி நிறைய கேப்டிவிட்டிஸ். வார்த்தையில் கேப்டிவிட்டிஸ். வாயை திறந்து ஜெபிக்க முடியாது, வாயை திறந்து பிரைஸ் பண்ண முடியாது, வாயை திறந்து ஆராதிக்க முடியாது. ஆமென். எஸ். அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். ஆமென். nor will the flame burn you. பாத்தீங்களா எவ்வளவு அருமையான தேவன். இந்த மூணுமே என்ன தெரியுமா? ஈவில் பிரசன்ஸ். அக்கினி, ஆறு, அக்கினி, ஆறு, தண்ணீர். ஆறுகள், தண்ணீர், டிஸ்டர்ப்ட், போராட்டம், குழப்பம், கன்ஃபியூஸ், டிஸ்டர்ப்டு ஸ்பிரிட், ஈவில் ஃபோர்ஸஸ், வெள்ளம் போல சத்ரு, ஆமென், ஃபயரி டாட்ஸ், அக்கினி. இவைகள் எதுவும் உங்களை என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த முடியாது. இந்த ஆண்டை விட்டு நீங்கள் பாசிங் அடுத்த ஆண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹியூமன் ஸ்பிரிட்டுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணணும். ஹவு டு ட்ரெயின் த ஹியூமன் ஸ்பிரிட். மனுஷாவி பயிற்றுவிக்க தெரிஞ்சிடும். நல்லா பயிற்றுவித்து பக்குவித்து கர்த்தரோடு இசைந்து நடக்குதா, கர்த்தருடைய ஆவியோடு இணைந்து போகுதா, கர்த்தருடைய ஆவியோடு மனசாட்சியோடு ஒத்து போகுதா, தேவ மனசுக்கும் என் மனசுக்கும் கேப் இருக்கா, துணிகரமான காரியத்தை செய்கிறானா, துணிகரமான காரியத்தை பண்ணுறானா, இந்த இடத்துல இயேசு இருந்தால் என்ன செய்வார், இயேசு பேசுனா எப்படி பேசுவார், இப்படி உங்களை நிதானித்து நீங்கள் நடக்கும்போது
வாசிங்க 7 வரைக்கும் படிங்க வேகமா. நீ அக்கினியில் நடக்கும்போது அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். பாத்தீங்களா? Because you are precious in my sight, you are honor and I love you. I'll give other men in return for you and other peoples in exchange for your life. அதனால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். எழுப்புதல் இதெல்லாம் நடக்கும். ஈடாக ஜனங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். மனுஷர்களை கொடுப்பார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். This powerful prophecy 2025 நிச்சயம் நிறைவேறும். கரங்களை வைத்து கர்த்தர் அல்லேலூயா சொல்லுவோம். அதிசயத்தக்க காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். நம்முடைய நடையை அவர் சரியா பார்த்துட்டா போதும். நம்முடைய ஆவியினுடைய ட்ரெயின் அப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா போதும். நம்முடைய ஆவி அவருக்கு மறைவாக எந்த ஒரு துணிகரமான காரியத்தையும் செய்யாதபடிக்கு அவருக்கு சரண்டரானா போதும். இதெல்லாம் அவருடைய நடைகள், அவருடைய செய்கைகள். அதை நம்ம பார்க்கும்படி செய்வார். எஸ்ஐயா 43 இப்போ வந்து பார்த்தீங்களா, 1-7 வசனங்கள் அவருடைய ஆக்டிவிட்டீஸ், அவருடைய செய்கைகள் கூர்ந்து பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா, எஸ் லார்ட். அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை அப்படியே நீர் எனக்கு செய்வீர். அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர். என் மூலமாக அந்த காரியங்கள் நடக்கும். நீர் எங்களுக்கு ஜனங்களை தாரும், ஆத்துமாக்களை தாரும். பொண்ணை நாங்கள் கேட்கல, வெள்ளியை கேட்கல, பரலோகத்துக்கு என்று பிரதியுத்தரமாக ஆத்துமாக்களை கேட்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதான் சபை. அப்படி நீங்கள் கேட்கணும். அப்படி கேளுங்க, கர்த்தர் தருவார். அப்படி கேளுங்க. எஸ், வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 23 சங்கீதம் 4 வசனத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நடைகளை கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறாருன்னா உங்கள் ஆவி பயப்படாமல் போயிட்டே இருக்கும். உங்கள் ஆவி எதை மனசில் படுதோ, எதை கர்த்தர் உங்களுக்கு உள்ளத்தில் ஏவுறாரோ, ஆமென், உங்கள் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் செய்வீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவங்க கேட்டால் சரி, கேட்காட்டி சரி, உதறி போட்டு போய் கொண்டே இருப்பீர்கள். கரங்களை வைத்து கர்த்தர்களே சொல்லுங்க, ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எஸ், எஸ். அப்போ தேற்றக்கூடியவர், நம்மோடு கூட இருக்கிறவர். மத்தேயு 1 வசனம் சொல்லுகிறது, இஸ் இம்மானுவேல், God with us. Hallelujah. Emmanuel means God with us. அப்படிதானா? தேவன் நம்மோடு. எந்த சூழ்நிலையிலும் தேவன். நீங்கள் சரியாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ட்ரெயின் யுவர் ஹியூமன் ஸ்பிரிட். உங்கள் மேன் ஸ்பிரிட்டை சரியாக ட்ரெயின் பண்ணி வைங்க. அதுதான் ரிசீவ் பார்ட்ஸ். அதுதான் ரிசீவ், பெற்றுக்கொள்கிறது. அதை நம்பி தான் கர்த்தர் தருவார். அதை நம்பி தான் கர்த்தர் பேசுவார். அதாமே நீ எங்கே இருக்கிறாய்? கேயின் ஆபேல என்ன பண்ணான்? அதை நம்பி தான் கர்த்தர் கேட்குறார். நான் என்ன காவலாளியா? என்கிட்ட கேட்குறீரே. ஆமென். அப்படி சாக்கு போக்கு சொல்லும்போது தான் கர்த்தருக்கு அது என்ன ஆகுது? தாவீது மாதிரி அப்படி அல்ல. ஆமென். ஆண்டவரே, எனக்கு ஒரு விசை சுத்த இருதயத்தை என்னுடைய சிருஷ்டியும்
நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். பார்த்தீங்களா, அது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு இது பாருங்கள். அவனுடைய சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை, நிலைவரமான ஒரு முறை எனக்கு நிலைவரமான ஆவியை தாரும். இப்படி நான் விழுந்து விழுந்து எழுந்திருக்கக்கூடாது, இப்படி பலவீனத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எனக்குள்ள ஒரு அதை வாசிங்க, சங்கீதம் 51:10, சங்கீதம் 51 சங்கீதம் 10 கிரியேட் இன் மீ a new heart o God. Amen. Yes, create in me a clean heart o God. Clean heart, சுத்த இருதயம், சுத்த இருதயம். எஸ், சுத்த இருதயம். செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூல் சுத்த இருதயமாக இருக்கிறதுனால தான் தூக்கு நூலை கையில் பிடிக்க முடியும். எல்லாரும் தூக்கு நூலை பிடிக்க முடியாது, எல்லாரும் மட்ட நூலை பிடிக்க முடியாது. ஆமென். என்னுடைய வேலைகளில் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும், என்னுடைய ஊழியத்தில் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும், என் சபை ஜீவியத்தில் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும், என் சபை நடத்தையில் ஒரு ஒழுங்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம கையில் அந்த தூக்கு நூல், நீதி செய்கிற சுபாவம். ஆமென். தேவ சமூகத்தில் ஆமென் தைரியமாய் பேசக்கூடிய அந்த காரியம். கிரியேட் இன் மீ லார்ட், கிரியேட் இன் மீ. இந்த ஆண்டு கடைசியில் ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க. ஆமென். அப்போ நம்ம தேவன் ஒரு நாளும் ஆதாம் நினச்சான், ஏவாள் நினச்சாங்க, ஐயோ சாப்பிட்ற நாளில் சாவான்னு சொன்னார். ஆமென். செத்துட்டாங்க. ஆத்மா என்ன ஆச்சு? ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆத்மா செத்துட்டாங்க, அவங்க ஆத்மாவில் செத்துட்டாங்க, ஸ்பிரிச்சுவல் டெத் வந்துடுச்சு. அதனால தான் அந்த ப்ரெசன்ஸ்லேருந்து விலகுறாங்க. ஆனாலும் கூட இப்போ வேர்ட் ஆஃப் காட் அவங்கக்கிட்ட வருது. நாட் வேர்ட் ஆஃப் காட் ஸ்டாப்டு. எல்லாம் கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அவங்கள நோக்கி வருது. நான் விலக்கின கனியை சாப்பிட்டியா? ஆனால் அங்கே பார்த்தீங்களா, நீ தந்த ஸ்திரீ என்ன மோசம் போக்கினான். அப்போ அது என்னதாகுது? உங்களை யார் இவ்வளோ கொடுக்க சொன்னது? யார் மேலே அது குற்றம் போகுது? இட்ஸ் அ கன்னிங் ஸ்பிரிட். ஏடமுக்குள்ளே இருந்த கன்னிங். நீ தந்த ஸ்திரீ என்னை மோசம் போக்கிட்டான். ஆமென். அவள் கொடுக்கும்போது நீ சொல்லியிருக்கணும், அவள் வாங்கி சாப்பிடும்போது நீ சொல்லியிருக்கணும், நீ என்னை மோசம் போக்குற ஸ்திரீ, நீ அப்போ சொல்லியிருக்கணும். அப்போ நீ அவள் அழகில் மயங்கி வாங்கி சாப்பிட்டுட்ட. அப்படி தானா? அவன் என்ன சொன்னாலும் விஷத்தை கொடுத்தாலும் தின்றுப்பான். சோத்திரம். ஆமென். ஆனால் தேவன் கேட்கும்போது அவனால் என்ன செய்ய முடியலை. அதுதான் இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் டெத் வந்துட்டா இன்றைக்கி நிறைய பேரால் பேச முடியாது. ஒன்று எதையாவது ஒன்று விட்டு அடிப்பாங்க, எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. அவங்க பேசும்போதே தெரிஞ்சிடும் இவங்க சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க, எதையோ மறைச்சி பேசுகிறாங்க. ஆமென். எஸ், ஆமென். பாருங்கள், அதுக்கு பின்னாடி வந்த பரிசுத்தவான்கள்லாம் பாருங்கள். மோசே பாருங்கள், போய் புழுதியை போட்டுக்கொண்டு அழுவான். ஆமென். இயேசு கிறிஸ்து பாருங்கள், கெத்செமனேல பாருங்கள், நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழக்க விரும்பலை. எஸ், பேர்டன். அதான் இன்றைக்கி சபை. ஹோலி ஸ்பிரிட் அந்த ரேஞ்சில் உள்ளவர் தான். நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறவர், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறவர். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் இருக்கும் பொழுது நம்மோடு கூட இருந்து நம்மளை திக்கற்றவர்களாக விடேன் கர்த்தர் சொன்னாரோ. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். நம்முடைய ஆபத்திலே அவர் நம்மை விட்டு விலகி போகிறவர் அல்ல. நம்முடைய ஆபத்தை கண்டு அவர் நம்மை விட்டு விலகி போகிறவர் அல்ல. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீங்களா? வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். I am the good shepherd. The good shepherd lays down his own life for the sheep. Amen. வாசிங்க. ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு, மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு. பாருங்க, நல்லா அருமையா போட்டிருக்கு. But the hired man, not prepared man, hired man. Hired man யார்? கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர். யாரால? டெவில். யாரால? உலகத்தால. யாரால? பிலாசபிஸ், தத்துவத்தால. கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவன். Who merely saves for wages,
கூலிக்கு மாரடிப்பவன். எஸ், அதுதான் அது, ஒரு அர்த்தமே அதுதான். ஆமென். வாசிங்க. கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஒரு சபையில் ஒரு மந்தைய, ஒரு ஆடு, ஒரு மந்தைய ஒரு ஓநாய் பிடிக்குது, ஒரு சத்துரு பிடிக்குதுன்னா நீ செஞ்ச காரியம் அது உன்னோட போட்டுன்னு போகக்கூடாது. அந்த மந்தை தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி செய்தாலும் ஒரு உண்மையான மேய்ப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த மந்தையை விடுவிக்கிறது தான் மேய்ப்பனுடைய வேலை. அதுதான் சொல்லப்படுகிறது சன்லெஸ் பிளேசஸ். சன்லெஸ் பிளேசஸ்னால் என்னது? இயேசு இல்லாத இடம், நீதியின் சூரியன் இல்லாத இடம், மரண இருளின் பள்ளத்தாக்குங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. சன்லெஸ் பிளேசஸ். சன்லெஸ்ஸஸ்னால் என்னது? சூரிய வெளிச்சமே இல்லாத இடம். சில மந்தைகள் பேர மாட்டிக்கும். எஸ், அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மை ஷெப்பர்ட். அந்த முனையில் அவர் இருப்பார். அந்த முனையிலிருந்து எனக்காக காத்து கொண்டு இருப்பார். இந்த வேலையை நான் கடந்து வரும்போது அவர் அங்கே இருப்பார். எனக்காக சத்துருகளோடு கூட யுத்தம் பண்ணுவார். வாசிங்க 15 வரைக்கும், வேகமாக வாசிங்க. ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். Praise God. Amen. So God's sheep have peace with God. கர்த்தருடைய மந்தை ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம், பீஸ் வித் காட், பீஸ் வித் காட். ஹல்லேலூயா, ஆமென். எஸ், அதனாலே நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற முடியும். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்முடைய அடிகளை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்க பார்க்க பார்க்க, ஆமென். கர்த்தருக்குள்ளே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, ஜெபம் பண்ணுவோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7 வரைக்கும் படிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இது உங்கள் ஆவியை ட்ரெயின் பண்ணுறதை பொறுத்தா இருக்கு. உங்கள் ஆவியை நல்லா ட்ரெயின் பண்ணி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக வைக்கிறத பொறுத்தா இருக்கு. காலையில் எழுந்த உடனே நல்ல ப்ரைஸிங், நல்ல ஜெபம். ஏர்லி மார்னிங்கில் எழுந்த உடனே நல்ல ப்ரைஸிங், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கடந்த நாள் முழுவதும் காத்தீங்களேப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ப்ரைஸிங் பண்ணுங்கள். அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நல்லா வர்ஷிப் பண்ணுங்கள். ஆண்டவரை நல்லா வர்ஷிப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபிக்க பாருங்கள், உங்கள் ஸ்பிரிட்டே அன்றைக்கி பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் கர்த்தர்ட்ட கேளுங்க, என்னை நிரப்புங்க, இன்றைக்கி நிரப்புங்க. நான் எங்கெங்கெல்லாம் போய் நிற்கிறேனோ, எங்கெங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகிறேனோ, எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போகிறேனோ, எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ்க்கு போகிறேனோ, எங்கெங்கெல்லாம் நான் நன்மையை பேசுகிறேனோ, என் கூட இருந்து அதை உறுதிப்படுத்தும். எஸ், அவ்வளோதான். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. இப்ப இந்த ட்ரெயின் அப் ஆகி இந்த ஜாய் சந்தோஷத்துல உங்க எப்படிப்பட்ட குணம் வந்துருது நமக்குள்ள? சாந்த குணம். Let your gentle spirit, your graciousness, unselfishness, mercy, tolerance and patience, amen, be known to all people. The Lord is near. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. நீங்க போய் நிக்கிற எல்லா மனுஷனுக்கும் உங்களை பார்த்து நீங்க ப்ரீச்சே பண்ண வேண்டாம், போய் அப்படி போய் நின்னாலே போதும். செக் பண்ணியிருக்கீங்களா? நான் செக் பண்ணியிருக்கேன் பாஸ்டர்னு சொல்கிறேன். நான் செக் பண்ணியிருக்கேன். இப்படி போய் நான் போய் சும்மா நிற்பேன். ஆண்டவரே, இன்னையிலேருந்து கேளுங்க கர்த்தர்ட்ட, இன்னையிலேருந்து கேளு. நான் போய் சும்மா நிற்பேன். ஆமென். அவங்களே என்னை கண்டுபிடிக்கணும்.
அவங்களே கண்டுபிடிச்சி அவங்க இருதயத்தை நீங்கள் திறந்து அவங்களே என்கிட்ட எல்லாத்தையும் பேசணும். எஸ், ஆமென். இதனுடைய ஹையில் நீங்கள் போக 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 நீங்கள் சென்ட் அகஸ்டின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்ட் அகஸ்டின் ஒரு பரிசுத்தவான். ஆமாம், நம்ம இன்றைக்கி அவங்கள மறந்துட்டோம். அந்த தேவ மனுஷனை அந்த ரோமன் கத்தோலிக் சபைக்காரங்க பிடிச்சிக்கிட்டாங்க அவரை பிடிச்சி வச்சுட்டு என்ன, அவர் சிலையாக செஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி தான் பெரிய ஒரு மல்டி மில்லியனர், கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தவர். அவர் காட் ப்ரெசன்ஸில் அவர் நின்றுட்டு அப்படி ரோட்டில் நடந்து போனால் ஜனங்கள் எல்லாம் நான் பாவின்னு அழுவாங்க. ஆமாம், ஸ்மித் விகில்ஸ் ஒருத்தர் அப்படி தான். ஆமென். ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் நிரம்பி அவர் எப்போவுமே இந்த கோட் பாக்கெட்டில் கைவிட்டுட்டு தான் பேசுவார். அப்படி கோட் பாக்கெட்டை ரோட்டில் நடந்து போகும்போது கோட் பாக்கெட்டில் கைவிட்டுட்டு தான் போவார். இந்த 2 பாக்கெட்லேயும் 2 சின்ன பைபிள் இருக்கும். ஆல்வேஸ் கனெக்ட். அதை டச் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு தான் போவாராம். நிரம்பிட்டே போகும்போது அப்படியே அவர் பார்த்தானே இப்படி இருப்பார், மீச கிச அப்படி முறுக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் அவரை பார்த்து பயந்தில் போகணும் ஜனங்க, ஆனால் அழுவாங்களாம். அவன் முகத்தை பார்த்து அழுகிற மாதிரி இருக்காது, பயங்கரமாக இருக்கும், ஆனால் ஜனங்க அழுவாங்க. ஃபுல்னஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ். ஹல்லேலூயா. they are all well trained the human spirit. ஆமென். ஆவியானவர் அவங்கள பயிற்றுவிக்கிறதுக்கு ஏற்றது போல அவங்க தங்களை இதாங்க சபையில் செய்யணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இதுதான் செய்யணும். அதுதான் பாருங்கள், பெண்டிகாஸ்ட் டேயில் கர்த்தர் உங்கள் ஆவியை பக்குவப்படுத்துறதுக்கு தான் இயேசு ஊதி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். எங்கே சொன்னார்? உங்கள் ஆவிக்குள்ளே ஊதுகிறார். எப்படி பிதா ஊதி ஜீவாத்மா பெற்றுக்கோ சொல்லிட்டு கர்த்தர், அதே மாதிரி இயேசு செகண்ட் ரெனியூ ஊதி பெற்றுக்கோன்னு சொல்லி என்ன செய்கிறார்? அந்த 10 days they are well trained in spirit. ஜபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார். யூனிட்டி சபையிலையும். ஹல்லேலூயா. இந்த இயர் எண்டிங்கில் நம்ம அப்படி ஒரு 3 நாள் 4 நாள் உபவாசம் பண்ணி ஜபிக்க போகிறோம். ஆமென். எஸ், அடுத்த ஆண்டெல்லாம் எனக்கு 7 நாள் ஜபிக்கணும்னு ஆசை. ஆமென். எஸ், அதே மாதிரி ஜபிக்க போகிறோம். நல்ல ஸ்பிரிட்டுக்கு நல்ல ட்ரெயின் கொடுங்க. நல்ல ட்ரெயின் கொடுத்து நல்லா பக்குவிக்கப்பட நீங்கள் கேட்கணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் அருமையாக நடத்துவார். ஓகே, வேகமாக வாசிங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு மாத்திரம் நீ தெரிய பண்ணிரு. மெயில் மட்டும் அனுப்பிச்சிரு. அவர் பார்ப்பாரோ பார்க்க மாட்டாரோ, அவர் பார்த்துட்டாரோ பார்க்கலையோ, கவலையே படாத. மெயில் மட்டும் அவருக்கு அனுப்பிச்சி விட்ரு. லெட்டர் மட்டும் அவருக்கு என்ன செஞ்சிரு? போட்டுரு. அது போச்சோ போலியோ, கிடைச்சதோ கிடைக்கலையோ, உடனே பதில் வந்திருக்கணுமே. ஆமென். பதிலே வராமல் இருந்தாலும் கர்த்தருக்குள்ள நீ எப்படி இருப்ப? இந்தோ வந்துடுச்சு. எங்கே வந்துடுச்சு? இந்தா வந்துடுச்சு. சோத்திரம். எங்கே வந்துடுச்சு? இந்தா. பிரைஸ் காட் சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பா. கரங்களை வைத்துங்களேன். ஆமென். எஸ். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். And the peace of God, that peace which reassures the heart, that peace which transcends all understanding, that peace which stand guard over your hearts and your mind in Christ Jesus is yours. ஆவியின் சிந்தையாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். மாம்ச சிந்தைக்கு வேலையே கிடையாது. சோமனோமா எல்லாரும் முழந்தால் படிடுவோம் அவனுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. வாசிங்க. யோபு 34:21 வாசிப்பீங்களா? அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். And he seeth all his goings.
நடைகளை எல்லாம் பார்க்கிறார். போக்கையும் வரத்தையும் கவனிக்கிறார். நம்முடைய செபங்களை பார்க்கிறார், ஆக்டிவிட்டீஸை பார்க்கிறார், நடைகளை பார்க்கிறார், ஆக்டிவிட்டீஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாட்ஸ், தூரத்திலிருந்து அவைகளை அறிகிறார். ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Glory to Lord. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்களில் அவருடைய ஆவியை பயிற்றுவித்து நடத்துகிற தேவன். மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபம். அது உள்ளத்தில் உள்ளவைகளை ஆராய்ந்து பார்க்க, இந்த ஆண்டு முழுவதும் நீ செய்த எல்லா நன்மைகளை, இந்த ஆண்டு முழுவதும் நீ செய்த எல்லா அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை, தண்ணீர்களை கடக்கும் போது எங்களோடு கூட இருந்தது, ஆறுகளோடு கடக்கும் போது எங்கள் மேலே புரளாமல் இருந்தது, வியாதி மரண பள்ளத்தாக்குகளில் நீர் கூட இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தினது, ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கேளுங்க, ஒப்பு கொடுத்து கேளுங்க. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படியாக, எங்களை பலப்படுத்தும்படியாக ஆவியானுட்ட கேளுங்கம்மா, எல்லாம் கேளுங்க. கர்த்தருடைய கரத்தில் உங்களை உங்க ஆவிய கர்த்தருடைய கரத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணி கேளுங்க. ஹேண்ட் இட் ஓவர். ஆமென். ஆதாம் ஏவாளை போல பிரிந்து ஓடாதீங்க, விலகி போகாதீங்க, வேற எங்கேயுமே ஒளிஞ்சு கொள்ள போகாதீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க எங்க ஒளிஞ்சாலும் தேவனுக்கு தெரியும், எங்க ஓடி ஒளிஞ்சாலும் கர்த்தருக்கு தெரியும். அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம எங்க போக முடியும் தேவ பிள்ளையே? பெட்டர் யூ சரண்டர் டு ஜீசஸ், சரண்டர் டு ஜீசஸ், சரண்டர் டு ஜீசஸ். ஆவியாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. இயேசு எப்படி சொன்னார், அந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்பாக, ஐ ஹேண்ட் இட் மை ஸ்பிரிட் ஓவர் லார்ட், ஐ ஹேண்ட் இட் ஓவர் மை ஸ்பிரிட் மை லார்ட். ஆவியாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. அதை கொடுக்கவும் அவருக்கு தெரியும், அது பெற்றுக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அதே மாதிரி தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார், அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் ஆவிக்கு மறைவாக கர்த்தர் ஒன்றையும் செய்ய மாட்டார். உங்கள் ஆவியும் கர்த்தருக்கு மறைவாக ஒன்றையும் செய்யாதிருக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியா இந்த பிள்ளைகளை நடத்த செபிக்கிறேன். ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோது மறவாது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி விடுங்கள்.